ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டவர் தற்போது காவல்துறையால் சுடப்பட்டதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்கள். சிப்காட் காவல் நிலையம் முன்பு நள்ளிரவு முகமுடி அணிந்து கொண்டு வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி அங்கிருந்து தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்தின் மீது நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் முகமுடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 2 பேர் 2 பெட்ரோல் குண்டுகளை காவல் நிலையத்தின் மீது வீசி சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் எதுவும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பழைய குற்றவாளிகள் இச்செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சுமார் 10க்கும் மேற்பட்டோரை பிடித்து வந்து சிப்காட் காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைத்து போலீஸ் தேடி வந்த நிலையில் சிப்காட் பகுதியைச் சேர்ந்த ஹரி என்ற இளைஞரை தற்போது போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சிப்காட் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்தீஸ்வரன் பிடிக்க சென்ற போது ஹரி கத்தியால் தாக்க வந்துள்ளதாகவும் தற்காப்புக்காக முத்தீஸ்வரன் அவரை காலுக்கு கீழ் முட்டி பகுதியில் சுட்டுப்பிடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லாத நிலையில் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஹரி தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி கிரண்.